பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். சட்டமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய சரவடி சம்பவங்கள் இனி விஜய் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க என்னதான் சிபிஐ பின்னாடியே போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் இந்த உண்மையை சட்டமன்ற வழியா இன்னைக்கு மக்களுக்கு நாங்க முழு உண்மையை சொல்றோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தரமான சம்பவங்கள் இங்க நடந்திருக்குது. விஜய்க்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கடைசியில் அவங்க வெளிநடப்பு செஞ்சு தரையில உட்கார்ந்து தர்ணா போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு தரமான சம்பவங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சபாநாயகர் உட்பட இன்னைக்கு வச்சு செய்யக்கூடிய தரமான சம்பவங்கள் இன்னைக்கு அவையில நடந்திருக்குது. அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் பேச ஆரம்பிக்கும் போது உடனடியாக அதிமுக தரப்புல இருந்து கரூர்ல நடந்தது கூட்ட நெரிசல் மரணம் இது சம்பந்தமா உடனடியாக விவாதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமா அந்த விவாதத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அதுவும் இந்த விவாதத்துல எதிர்கட்சி நாங்க பேசினதுக்கு அப்புறம் தான் முதலமைச்சரே பேசணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு டிமாண்ட் வச்சாங்க. இல்ல இப்படி ஒரு கேள்வி கேட்கறது அதிமுகவுக்கு துளி அளவு வச்சு அதிக ஒரு அருகதை இருக்குதா? தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடக்குது. அன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கிறாரு. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா மு.க. ஸ்டாலின் இருக்கும்போது அன்னைக்கு திமுக ஒரு எதிர்கட்சி என்ன செய்யறாங்கன்னா, தூத்துக்குடியில இவ்வளவு அப்பட்டமான ஒரு படுகொலை நடந்திருக்குது, பட்டப்பகல்ல மக்களோட பார்வைக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு படுகொலை நடந்திருக்கு, இதை சட்டசபையில விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கு அதிமுக அதை சட்டசபையில விவாதிக்கிறது கூட அனுமதி கொடுக்கல. அன்னைக்கு அவைத்தலைவரா இருந்தவர் தனபால் இந்த விவாதத்தை கூட எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி. ஆனா இன்னைக்கு கரூர் சம்பந்தமா விவாதிக்கணும், அதுவும் நாங்க பேசினதுக்கு அப்புறம் தான் முதலமைச்சரை பேசணும் அப்படின்ட்டாங்க. அதோட முதலமைச்சர் அந்த இடத்துல எந்திரிச்சு அரசு தரப்பு விளக்கத்தை கொடுத்துடுறோம், நாங்க இது வரைக்கும் அரசு என்னெல்லாம் செஞ்சிருக்கு, இனி என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கறத விளக்கம் கொடுத்துறோம், அதுக்கடுத்து நீங்க தாராளமா பேசுங்க, உங்களுடைய கருத்துலேயே நல்லது இருக்கும் பட்சத்துல அதையும் சேர்த்து ஒன்னா சேர்ந்து செயல்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தரமான ஆரம்பத்திலே அவங்க லாக் பண்ணக்கூடிய ஒரு விதம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒருவேளை அதிமுக அவங்க பேச விட்டுருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க குற்றச்சாட்டுகளை மட்டும் வைப்பாங்க, குற்றச்சாட்டுகள் பதில் சொல்றது, இந்த பதில் எதிர் விவாதம் இப்படி விவாதமா மட்டுமே போயிருக்கும். ஆனா இங்க உண்மை என்னங்கிறது மக்களுக்கு தெரியாமலே போயிருக்கும். ஆனா அதுவே இங்க அரசு தரப்புல இருந்தோ முதலமைச்சர் தரப்புல இருந்தோ முதல்ல பேசிட்டாங்கன்னா உண்மை என்னன்றது மக்களுக்கு போய் சேர்ந்துரும். அங்க எதிர் தரப்புல இருந்து குற்றச்சாட்டு சொல்றதுக்கு அங்க வேல்யூவான ரீசன் இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு ஆரம்பத்திலே இங்க லாக் வைக்கப்பட்டுருச்சு. அப்போ அதுல சொல்லும் போது அதுதான் இது இங்க பெரிய சதி நடந்துருச்சு அப்படி இப்படின்ட்டாங்க இல்லையா. அப்போ முதலமைச்சர் எந்திரிச்சு இதுக்கான விளக்கத்தை சொல்லும் போது இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த 27ஆம் தேதி செப்டம்பர் 27ஆம் தேதி இந்த சம்பந்தப்பட்ட இடத்துல நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க அனுமதி கேட்கிறாங்க. கரூருடைய தாவேகா கட்சியுடைய கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அவர் அனுமதி கேட்கிறாரு. ஆனா அன்னைக்கு அந்த மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இது மக்கள் போக்குவரத்து பாதிக்கும், இத்தனை ஆயிரம் பேர் இங்க கூட்டாங்கன்னா போக்குவரத்து பாதிக்கப்படும், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் சொல்லி ஆரம்பத்துல அனுமதி மறுக்கப்படுது. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து அனுமதி கேட்டுட்டே இருக்கிறதால பல இடங்கள் அவங்க அனுமதி கேட்கறதால சரி வேற வழியில அனுமதி கொடுத்துதான் ஆகணும். ஆனா மற்ற இடங்களுக்கு வேலுச்சாமிபுரம் எவ்வளவு தேவையில்ல, இது ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும், மற்ற இடங்கள்ல பாதுகாப்பு கிடையாது, பெட்ரோல் பங்க் இருக்கு, இந்த பக்கம் அமராவதி ஆறு இருக்கு, அதனால மற்ற இடங்களுக்கு வேலுச்சாமிபுரம் கரெக்டா இருக்கும்னு சொல்லி அவங்க கேட்ட இடங்கள்ல ஒரு இடமா இருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரம் அந்த இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதுவும் 17 நிபந்தனைகள் அடிப்படையில அந்த இடம் அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகு பாதுகாப்புமே உரிய அளவுல அங்க செய்யப்பட்டது. அவங்க ஒதுக்கீடு செய்யும் போது என்ன சொன்னாங்க, 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ஆனா 10,000 பேருக்கு மேல வந்தாலும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு இங்க தமிழ்நாடு அரசு சார்பில் செய்யப்பட்டது. இதே சம்பந்தப்பட்ட இடத்துல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட்டம் நடத்தினாரு. அதாவது 25ஆம் தேதி நடத்தினாரு. 12,000 இருந்து 15,000 பேர் வரைக்கும் அந்த இடத்துல கூட்டம் கூடப்பட்டது. ஆனா எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாம நல்ல முறையில் நடந்து முடிஞ்சப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டத்துக்கு அந்த இடத்துல 137 காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டாங்க. ஏன்னா 10,000 15,000 பேருக்குன்னா 50 நபர்களுக்கு ஒரு போலீஸ் அப்படின்ற அடிப்படையில 137 போலீஸ் அங்க பாதுகாப்பு படையில ஈடுபட்டாங்க. ஆனா இங்க அது அதிமுக தரப்புல இருந்து வந்தது தொண்டர்கள், ஆனா இங்க விஜய் தரப்புல வர்றதுகள் இங்க ரசிகர்கள், ஏன்னா அது தற்கொலை கூட்டம். அப்ப அந்த என்ன செஞ்சிருக்கிறாங்க, 517 போலீஸ் அந்த இடத்துல 517 போலீஸ் அந்த இடத்துல ஈடுபடுத்தப்பட்டாங்க காவல் பணியில. அதுக்கடுத்து இன்னும் வெளி மாவட்ட போலீஸ் வந்தது, அது ஒரு 90 போலீஸ், டோட்டலா 606 போலீஸ் அந்த இடத்துல நியமிக்கப்பட்டாங்க. அப்ப ஆரம்ப கட்டத்தில் மட்டுமே 517 போலீஸ், எடப்பாடி பழனிசாமிக்கு 137, விஜய் கட்சி சார்பில் ஏற்பாடு பண்ண கூட்டத்துக்கு 517 போலீஸ், 3 மடங்கு அதிகமான போலீஸ் அந்த இடத்துல நியமிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது. அப்ப பாதுகாப்புல எந்த ஒரு குறைபாடுமே இந்த இடத்துல ஏற்படுத்தப்படல
ஆனா இங்க பிரச்சனை எங்க ஏற்பட்டதுன்னா, அந்த சம்பந்தப்பட்ட நபர் நடிகர் விஜய் தாமதமா வந்ததுதான் இங்க காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே முதலமைச்சர் பதிவு செஞ்சாரு. இது உடனே தற்கொலை கூட்டம். ஏன்னா இன்னைக்கு நியூஸ் கார்டுல வருதா, விஜய் தாமதமா வந்ததுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ற இந்த வெறும் ஒரு தலைப்பு செய்தியை மட்டும் பார்த்துட்டு தற்கொலைகள் உடனே என்ன பண்ணுது, பாருங்க தாமதமாட்டாருங்க, எங்களுடைய பர்மிஷனே நாங்க 3 to 10 தானே கேட்டிருக்கோம், அப்ப 3 to 10 நாங்க எப்போனாலும் வருவோம், இவங்க விஜய் தாமதம் பொய் சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு குறிப்பிட்டப்பட்ட அந்த 7 மணி நேரத்துக்குள்ளதானே வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதையுமே முதலமைச்சர் அந்த இடத்துல பதில் சொன்னாரு. அதனாலதான் தற்கொலைகள் ஒரு செய்தி வந்தா நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டே இருந்தாலும் அதோட முழுமையா அந்த செய்தியை படிங்க அப்படின்னு சொல்றது இதுக்காக தான். அந்த இடத்துல முதலமைச்சர் அதையுமே சொன்னாரு. இவங்க 3 to 10 அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனா அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர், எங்களுடைய தலைவர் 12 மணிக்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்துருவாரு, 12 மணிக்கு தொண்டர்கள் எல்லாம் வந்துருங்க, 12 மணிக்கு கரூர் வேலுச்சாமிபுரத்துல தலைவர் உரையாற்றுவார் அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளர் அறிவிச்சாரு. அவங்களுடைய கட்சியோடைய பல அபிஷியலான ட்விட்டர் பேஜ் மாதிரியான சோசியல் மீடியா தளங்கள்ல அந்த அறிவிப்பு கொடுத்தாங்க. அதை நம்பி மக்கள் எல்லாமே 12 மணி கூட்டத்துக்கு 11 மணிக்கே மக்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா கூடியிருந்த மக்களுக்கு இவங்க உணவோ குடிநீரோ இயற்கை உபாதைகளை கழிக்கிறது கூட அடிப்படை ஏற்பாடு கூட இவங்க செய்யல. அதுதான் இங்க பிரச்சனைக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளை பார்த்து கேட்டாரு. இங்க சட்டசபையில எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இருக்கிறீங்க, உங்களுக்கும் தெரியும், எனக்கு 50 வருஷ அனுபவம் இருக்கு, அரசியல் அனுபவம் இருக்குது. எந்த ஒரு இடத்துலயுமே இப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை நம்ம சந்திச்சது கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு கூட்டம் கூட்டுறோம்னா அந்த இடத்துல குடிநீருக்கான ஏற்பாடு, உணவுக்கான ஏற்பாடு, எல்லா ஏற்பாடும் நம்ம செய்வோம். ஆனா இவங்க கரூர்ல நடத்தின ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் சொன்ன டைமோட முன்னாடியே மக்களை வர வச்சுட்டாங்க. ஆனா விஜய் வந்தது தாமதமா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு. ஆனா அந்த மக்களுக்கு குடிநீரோ உணவோ எந்த ஏற்பாடும் செய்யாம பெண்கள் இயற்கை உபாதை கழிக்கிறது கூட வெளியில போக முடியாத அளவுக்கு தான் அங்க நிலைமை இவங்க வச்சிருந்தாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட நடிகர் விஜய் 12 மணிக்குன்னு வரணும்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துட்டு விஜய் அந்த இடத்துல 7 மணிக்கு மேலதான் வராரு அப்படிங்கறதுமே முதலமைச்சர் அந்த இடத்துல குறிப்பிடாரு. விஜய் சென்னையில இருந்து கிளம்புன நேரம், அவரு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்த டைம் எல்லாத்தையுமே பாயிண்டா யாருமே எதிரில் மறுப்பே சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு விஜய் சென்னை ஏர்போர்ட்டுக்கு 8:45 வந்தாரு. அதுக்கடுத்து விஜய் வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு 9:25 வந்தாரு. நாமக்கல்ல எத்தனை மணிக்கு வந்தாரு, கரூருக்கு 7 மணிக்கு வந்தாருன்னு சொல்லி எல்லாமே புள்ளி விபரத்தோட பேசணும்னு எதிர்கட்சி தரப்புல இருந்து எந்த ஒரு மறுப்புமே யாராலுமே அந்த இடத்துல சொல்ல முடியல. அப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்துதான் முக்கியமான ஒரு வேல்யூவான பாயிண்ட் அந்த இடத்துல முதலமைச்சர் முன் வச்சாரு. இந்த இடத்துல பிரச்சனைக்கு முக்கிய காரணம் அவர் 7 மணி நேரம் தாமதமா வந்தது. 12 மணின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்தார் இல்லையா, இந்த 7 மணி நேரம் முக்கிய காரணம் மக்களுக்கு குடிநீர் உணவு எதுவுமே கொடுக்கல. அதுக்கடுத்து ஒரு முக்கிய காரணம் என்னன்னா இவங்களுடைய பிடிவாதம் முக்கிய காரணம் அப்படின்ற ஒரு எதுவுமே சொன்னாங்க. அதாவது ஆல்ரெடி இவங்க 7 மணி நேரம் ஆனதால இன்னும் கூட்டம் அதிகமா சேர்ந்து போச்சு. அந்த கூட்டத்தை வெளியில ஏத்தவும் விடல. ஏன்னா அதுல பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா சத்தியம் டிவி இது முக்தார்கிட்டே பேட்டி கொடுத்திருந்தாங்க. ஒரு கயிறெல்லாம் கட்டி வச்சுட்டாங்க, நாங்க வெளியில போறோம்னு சொல்லும் போது கூட தலைவர் இப்போ வந்துறான்னு சொல்லி எங்களை வெளியில விடலன்னு சொல்லி ஒரு அம்மாலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்ப உள்ள இருக்கிறவங்க வெளியில விடல. டைம் ஆக ஆக விஜய் பார்க்கணும், அவர் முகத்தை நாங்க எப்படியா பார்க்கணும் சொல்லி கூட்டம் பெரிய அளவுல வந்துட்டு இருந்தது. அதுதான் முதலமைச்சர் சொன்னாரு, இவங்க நேரம் தாமதிக்க இங்கேயுமே களத்துல கூட்டம் அதிகமாயிருச்சு. இது இல்லாம இவங்களுடைய பஸ் வாகனம் அந்த இடத்துல வரும்போது அது கூடவே பல பெரிய அளவிலான ஒரு கூட்டம் பக்கத்து மாவட்டம் திருச்சியில இருந்து வராரு, திருச்சி நாமக்கல் கிராஸ் ஆகி கரூருக்கு வராரு. அப்ப பக்கத்து மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுமே இந்த நடிகரை பார்க்கணுன்ற நோக்கத்துல வெளியில இருந்தும் மக்கள் பெரிய அளவுல கூடப்பட்டு, ஏன்னா இப்ப விஜய்க்கு என்னன்னா செந்தில் பாலாஜினா நான் எடுத்து காட்டுறேன், திமுக வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிறாருல, அதுக்கு நிகர் தான் நான் காட்டுறதுக்காக தான் இப்படி வாண்டடா நேரமா வந்ததே, இதுதான் முக்கிய காரணம். அப்ப வெளியில இருந்து ஆளுங்க வந்தாங்க, ஆல்ரெடி இங்க உள்ளேயுமே மக்கள் பெரிய அளவுல கூட்டம் இருந்தது. இந்த கூட்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் அந்த வாகனத்துல போய் சொல்லி இருக்கிறாங்க, சார் நீங்க இந்த இடத்துல வண்டி நிறுத்துறீங்க. முதலமைச்சர் அந்த ஸ்பாட்டையுமே மென்ஷன் பண்ணி பேசுறாரு. அக்ஷயா மருத்துவமனை கிட்ட விஜயோடைய வாகனம் வரும்போது வண்டி இதோட நிறுத்திடுங்க, உள்ள கடுமையான கூட்ட நெரிசல் அலை அளவுக்கு அங்க மோதிக்கிட்டு இருக்குது, அதனால வாகனம் உள்ள போவேனா அப்படின்னு சொல்லி காவல்துறை சொன்னாங்க. ஆனா இவங்க நாங்க உள்ளதான் போவோம்னு சொல்லி இவங்க ஒரு பிடிவாதம் பிடிச்சாங்க. அதுக்கடுத்து அந்த கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர்கிட்ட திரும்பவும் போய் போலீஸ் போய் கான்டாக்ட் பண்றாங்க. ஏதோ ஒரு முறை சொல்லிட்டு ஃபார்மாலிட்டிக்கு போல ஒவ்வொரு முறை கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சார் கூட்டம் ஓவரா இருக்குது, இதுக்கு மேல உள்ள போனீங்கன்னா பெரிய தள்ளுமுள்ளு ஏற்படும் சொல்லி எவ்வளவோ சொல்லும் போதும் நான் என்னோட கெத்து காட்டணும், எவன் செத்தா என்ன அப்படிங்கிற கதையில தான் நீங்க வம்பு பண்ணி பிடிவாதமா அந்த இடத்துல இவங்க உள்ள போயிருக்காங்க. அப்ப இவங்களுடைய பிடிவாதம் இதுக்கு ஒரு முக்கிய காரணம், தாமதமா வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம், இவங்களுடைய பிடிவாதம் ஒரு முக்கிய காரணம். அப்ப இந்த பிடிவாதமா நாங்க உள்ள போன்னு சொல்லி போனாங்க. அக்ஷயா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கரெக்டா 30 அல்லது 35 மீட்டர் வரைக்கும் இவங்க முன்னேறி போகும்போது ஆல்ரெடி அங்க ஸ்தம்பிச்சிருந்த அந்த மக்கள் கூட்டம் வாகனம், ஏன்னா பஸ் கிட்டத்தட்ட 12 அடி கிட்ட அந்த பஸ் இருக்குது. அப்போ 19 அடி ரோட்ல 12 அடிக்கான அந்த பஸ் உள்ள போய் நுழையும் போது ஏற்கனவே அங்க மூச்சு விட முடியாம நின்றிருந்த மக்கள் கூட்டம் இப்ப பஸ் வரும்போது இங்க இருக்கக்கூடிய மொத்த கூட்டமும் இப்படி வழிவிட்டாகணும். அப்ப இப்படி வழிவிடும் போது என்ன ஆகும், பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் மூச்சு திணறல் ஏற்படும்.
அப்படி இங்க தாமதமா வந்ததும் பஸ் நாங்க உள்ள போய் சேருவோம்னு சொல்லி பிடிவாடம் பிடிச்சதுதான் இதுக்கு ஒரு முக்கிய காரணமே தவிர அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு பிழையும் இல்ல. கூட்டம் அதிகமா வரும்ன்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி 137 போலீஸ், இங்க 517 போலீஸ் அதிகமான பாதுகாவல் படையில ஈடுபட்டு இருந்தாங்க. எல்லா புள்ளி விவரத்தையுமே தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த இடத்துல தெளிவா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அதிமுக தரப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாரு. அது என்னவோ தெரியல, இந்த சில விவேக் காமெடி எல்லாம் சொல்லுவாங்களே இவனுக்கு தண்ணியில கண்டம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆம்புலன்ஸ்ல கண்டம் போல இருக்குது. ஆம்புலன்ஸ்னால அலறிட்டு இருக்கிறாரு. அப்ப அதுக்குமே முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொன்னாரு. ஆம்புலன்ஸ் வந்ததால கூட்ட நெரிசல் ஏற்படல. கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்ட பிறகுதான் ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது. ஏன்னா விஜயோட வீடியோமே இருக்குல்ல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி 7 ஆம்புலன்ஸ் அங்க புக் பண்ணியிருந்தாங்க. தவேக சார்பில் 2 ஆம்புலன்ஸும், அது இல்லாம அரசு கிட்ட அனுமதி கேட்டோம், போலீஸ் கிட்ட அனுமதி கேட்டுமே 5 ஆம்புலன்ஸ் அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இங்க தள்ளுமுள்ளு பெரிய அளவில் ஏற்பட்ட பிறகு விஜய் தண்ணி கொடுத்ததுக்கு பிறகு ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, அதோ ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கன்னு சொல்லி விஜய் தான் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வந்தது. அப்ப தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுக்கு பிறகு மக்களை காப்பாற்றுறதுக்கு ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது. ஆம்புலன்ஸ் வந்ததால கூட்ட நெரிசல் ஏற்படல. கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்ட பிறகுதான் ஆம்புலன்ஸ் காப்பாற்றுறதுக்காக உள்ள வந்தாங்க. களத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், மீட்பு பணியாளர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மக்களை காப்பாற்றுறதுக்கான முழு உதவிகள் செஞ்சாங்க. ஆனா அந்த கட்சி தாவேகா கட்சியினர் மீட்பு பணிக்காக வந்திருந்த ஆம்புலன்ஸ் டிரைவரையுமே தாக்குதல் நடத்தினாங்க, ஆம்புலன்ஸ் மேல தாக்குதல் நடத்தினாங்க. இதுதான் இங்க பிரச்சனைக்கு முக்கிய காரணமே தவிர ஆம்புலன்ஸ்னால இங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அதே மாதிரி கரண்ட்டை ஏன் கட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தாங்க. அப்போ சொல்லும்போது முதலமைச்சர் அதையுமே சொல்லியிருந்தாரு, கரண்ட் எங்கேயுமே கட் பண்ணப்படல. அந்த இடத்துல ஒரு தகர கொட்டாய் ஒன்று இருந்துச்சு, ஒரு தகர கொட்டாய் இருந்தது. கூட்ட நெரிசல்னால ஒரு கட்டத்துல அந்த தகர கொட்டாய்க்குள்ள புது கொட்டாயெல்லாம் பேத்துக்கிட்டு போற அளவுக்கு கூட்டம் ஏற்பட்டுருச்சு. அப்போ இதுக்கு மேல கரண்ட் ஷாக் அடிச்சு யாராவது இறந்து போயிட போறாங்கன்னு சொல்லி அந்த ஜெனரேட்டர் உரிமையாளர் தான் அந்த ஜெனரேட்டருடைய பவரை கட் பண்ணாரே தவிர வெளியில இருந்து யாருமே அந்த பவரை கட் பண்ணல அப்படின்னு சொல்லி இப்படியே ஒவ்வொரு விஷயத்தையுமே இன்ச் பை இன்ச் இந்த டைமிங்ல இது நடந்தது, எல்லாமே இந்த இடத்துல யார் செஞ்சதுன்னு சொல்லி முழு புள்ளி விபரம். இங்க அரசு மேல எந்த ஒரு பழியுமே சொல்ல முடியாது. யார் யாரோட சுயலாபத்துக்காக இங்க அரசு மேல பழி சொல்றாங்களே, ஆனா எல்லா பழிகளுக்குமே துல்லியமா இங்க பதில் சொல்லப்பட்டது. அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி திரும்ப ஒரு விஷயத்த சொன்னாரு. எப்படி நைட் ஆன் நைட்டா போஸ்ட்மார்டம் பண்ணப்படுது, 41 உடல்களுக்கு ஒரே நைட்ல எப்படி போஸ்ட்மார்டம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அடுத்த ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாரு. அப்போ உடனே சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் எந்திரிச்சதுக்கு பதில் சொன்னாரு, ஏங்க ஒரே நைட்ல எல்லாம் போஸ்ட்மார்டம் பண்ணலாங்க, அதாவது போஸ்ட்மார்டம் ஆரம்பிக்கப்பட்ட டைம் வந்து கரெக்டா நைட்டு 1:45. அது எதையுமே சுகாதாரத்துறை அமைச்சருமே டைம் வரையா சொல்லியிருந்தாரு. கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் நைட்டு 7:47க்கு முதல் நபர் அனுமதிக்கப்படுறாரு. ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லைன்னு முதல் நபர் 7:47 அனுமதிக்கப்படுறாரு. அதுக்கு பிறகு கூட்ட நெரிசல், தள்ளு முள்ளு, மரணங்கள் எல்லாம் நடந்ததுக்கு பிறகு 41 பேர் இறந்துட்டாங்களா. இந்த 41 பேருடைய உடலை உடற்கூறு ஆய்வு செய்யும் போது, போஸ்ட்மார்டம் செய்யும் போது, முதல் பாடியை போஸ்ட்மார்டம் செய்யும் போது இரவு 1:45க்கு போஸ்ட்மார்டம் செய்யப்படுது. 39வது உடலை போஸ்ட்மார்டம் செய்யும் போது மதியம் 1:10க்கு 39வது உடல் போஸ்ட்மார்டம் செய்யப்படுது. அப்ப மதியம் 1:10 வரைக்கும் 39வது உடல், 41வது உடல் போஸ்ட்மார்டம் செஞ்சு மக்கள் கையில ஒப்படைக்கும் போது அன்று மாலை 4 மணி வரைக்கும் ஏற்பட்டது. அப்போ முன்னாடி நாள் நைட்டு 1:45 ஆரம்பிச்சு மறுநாள் மதியம் 1:10க்கு 39வது உடல் செய்யறாங்க. அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸும் முடியறதுக்கு மறுநாள் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 14 மணி நேரம் இந்த ப்ராசஸ் எடுத்திருக்குது. ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த எந்த ஒரு புரிதலுமே இல்லாம எப்படி ஒரே நைட்ல செஞ்சீங்க நீதிமன்றத்துல? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக தரப்புல இருந்து அந்த செல்வராஜ் கிட்ட போயிட்டு உங்களுக்கு பணம் அதிகமா தரோம், உங்களுக்கு வேலை வாங்கி தரோம் சொல்லி எப்படி போலியான கையெழுத்து வாங்கி நீதிமன்றத்தை வழக்கறிஞர்களை வச்சு எப்படி ஒரு பொய்யான கருத்தை சொன்னாரோ அந்த பொய்யை கொண்டு போய் இன்னைக்கு சட்டமன்றத்திலுமே பேசியிருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு சட்டமன்றத்துல முதலமைச்சருடைய தரப்புல இருந்து, அமைச்சர்களுடைய தரப்புல இருந்து இவங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே தெளிவான பதில் வைக்கப்பட்டது. அதுக்கு அடுத்து எடப்பாடி பழனிசாமி சரியான பாயிண்ட் ஒண்ணு பிடிச்சாரு. கள்ளச்சாராய குடிச்சு கள்ளக்குறிச்சியில அத்தனை பேர் இறந்தாங்களே, அங்கெல்லாம் போறதுக்கு முதலமைச்சருக்கு வழி தெரியல, வேகமா கரூருக்கு மட்டும் ஏன் போறாரு அப்படின்னு சொல்லி திரும்ப இப்படி ஒரு பாயிண்ட் முன் வச்சாரு. உடனடியா முதலமைச்சர் தரப்புல இருந்து எந்திரிச்சு அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. கள்ளக்குறிச்சியில மரணம் ஏற்பட்டது உண்மைதான், கள்ளச்சாராயத்தால. அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டோன்னு உடனடியா அமைச்சர் பெருமக்கள் அங்க களத்துக்கு இறங்கி விட்டோம். ஏன் முதலமைச்சர் அங்க போலனா, அங்க மரணம் அடைந்தது கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவங்க. அங்க போய் முதலமைச்சர் போனா அந்த கள்ளச்சாராயத்தை ஆதரிக்கிற மாதிரி ஆயிப்போம். அதனாலதான் முதலமைச்சர் அந்த இடத்துக்கு களத்துக்கு போகாம, ஆனா களத்துல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அமைச்சரை களத்துக்கு அனுப்பியிருந்தோம். ஆனா இங்க கரூர்ல நடந்திருந்தது ஒரு கூட்ட நெரிசல்ல, ஒரு நடிகர் தாமதமா வந்ததால கூட்ட நெரிசல், அங்க தள்ளுமுள்ளி ஏற்பட்டு மிதிப்பட்டு 41 பொதுமக்கள் இறந்து போகும்போது ஒரு முதலமைச்சரா நான் போய் தான் ஆகணும், அதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த இடத்துல வாதங்கள் முன் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா
அமைச்சர் சிவசங்கர், இதுதான் இங்க ஹைலைட் சொல்லலாம், இங்க பிரச்சனைக்கு முக்கிய காரணம் இதுதான். அமைச்சர் சிவசங்கர் என்ன சொன்னாரு, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இவ்வளவு குற்றச்சாட்டுலாம் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களே, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல நீங்க என்ன செஞ்சீங்க? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல ஒண்ணுமே நீங்க செய்யல, ஒரு எதிர் விவாதம் நடத்த விடல, இது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத நீங்களாம் அதெல்லாம் கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கேள்வி கேட்டாரு. உடனடியா ஐயோ அதிமுக சேர்ந்தவங்கள கையில பிடிக்க முடியல, எப்படி இப்படி ஒரு பேச்சா அவர் பேசலாம், எப்படி இப்படி ஒரு பேச்சு பேசலாம், உடனடியா அவை குறிப்பில இருந்து இந்த பேச்செல்லாம் நீக்குங்க அப்படிங்கிறாரு. இதுதான் இங்க மேட்ரு முக்கியம். இப்ப இன்னைக்கு பேசின சட்டமன்றத்தில் நடந்தது, அதிமுக கேள்வி கேட்டாங்க, இவங்க பதில் சொன்னாங்கல்ல, இது காலத்துக்குமே அவை குறிப்பில் இடம்பெறக்கூடிய விஷயம். எல்லாமே ஆதாரத்தோட டைமிங் புள்ளி விபரத்தோட இன்னைக்கு பேசப்பட்டதுங்கிறது இது அவை குறிப்பில் இடம்பெற்று வரலாறு முழுக்க இது பதிவு செய்யப்படும். நடிகர் விஜய் தாமதமா வந்ததால் தான் இந்த கூட்ட நெரிசல், பிடிவாதமா உள்ள போனாரே அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் சொல்லி எல்லா ஆதாரத்தோட இங்க பதிவு செய்யப்பட்டுருச்சு. அதுல விஜயோட சேர்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு சேர்த்து ஒரு இது வைக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி பட்ட பகல்ல துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. எடப்பாடி கவர்மெண்ட் நீங்க அன்னைக்கு ஒண்ணுமே செய்யல, நீங்களா அதை பேசலாமான்னு கேட்கும்போது உடனே ஐயோ அவை குறிப்பில இருந்து இது நீக்கி ஆகணும் அப்படின்ட்டாங்க. உடனடியா முதலமைச்சர் எந்திரிச்சு சொல்லி அவை குறிப்பில இருந்து நீக்கணும் எந்த அவசியமே கிடையாது, அவரு என்ன இல்லாததையா பேசிட்டாரு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட அரசு என்ன செஞ்சதோ, அதிமுக என்ன செஞ்சதோ அதை தான் அவர் பேசியிருக்கிறாரு, அதெல்லாம் அவை குறிப்பில இருந்து நீக்கலாம் முடியாது அப்படின்னா, அதெல்லாம் முடியாது நீக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி உடனே போய் அதிமுக சேர்ந்தவங்க போய் சபாநாயகருடைய இருக்கைக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டாங்க. அவர் சேருக்கு முன்னாடி உட்காந்துட்டு அவை குறிப்பில் நீக்கிற வரைக்கும் நாங்க இங்க எந்திரிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதோ மதியானம் மந்தி பிரியாணி சாப்பாடு போடுற மாதிரி அந்த இடத்துல போய் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாரு. உடனடியா உழுவாரா சபாநாயகர் அப்பாவு ஏற்கனவே கிண்டல் பிடிச்சாரு. அவரு என்ன செஞ்சாருன்னா, எதிர்கட்சி தலைவர் அவர்களே, ஒன்னு நீங்க பதட்டப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, நான் வேணா அவை குறிப்பில் என்னென்ன வரும்னு சொல்லி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துறேன், பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தா அவர் பேசல, இதெல்லாம் தப்பு, நீங்களே பார்த்து ஏதோ சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கலாய்ச்சி விட்டுட்டாரு. ஆக மொத்தத்துல இதுதான் இன்னைக்கு சட்டசபையில நடந்த ஒரு சரவெடி சம்பவங்கள்னே சொல்லலாம். அதாவது அந்த இடத்துல முதலமைச்சர் இன்னொரு வார்த்தையுமே சொல்லி காட்டியிருந்தாரு. இந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி யாரு நமக்கு கூட்டணிக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட்டணிக்காக ஆள் தேடுறதுக்காக தான் இப்பேற்பட்ட அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு முக்கியமான வார்த்தையுமே சொல்லியிருந்தாரு. இதுதான் இங்க 100% உண்மை. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடிக்கு துடிக்காத எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துல இப்போ வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களோட பக்கம் நிக்காம, நான் உனக்கு காசு அதிகமா தரேன், நீ போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேச போடுறியா அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட அரசியல் செய்யறதுலாம் என்னன்னா, இன்னைக்கு அதிமுக அமித்ஷா கையில போனதால அரசியல் அனாதையாக்கப்பட்டுருச்சு. அப்ப நாம எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணுங்கிறதுக்காக விஜய் வந்தாலும் சரி, பாஜக வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, RSS நாங்க அடிமையாவே ஆனாலும் சரி, நாங்க எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு துடிச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் அவரே ஆள் செட் பண்ணி வச்சு அந்த விஜயோட கொடி அங்க ஆட்டுறாரு. பாத்தீங்களா கொடி பறக்குதா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சா அப்படிங்கிறாரு. பிள்ளையார் சொல்லி போட்டீங்களே, அவனுக்கு வேற டிஷர்ட்டை போட்டு விட்டு கூடாது, அவன் டிஷர்ட்ல இங்க அதிமுகவுடைய சின்ன அந்த இடத்துல தெளிவா இருக்குது, இது கூட தெரியாத அளவுக்கு தான் ஒரு அரசியல் பண்றாரு. அப்ப என்னன்னா, இங்க யாரு செத்தா என்ன, யாரு வாழ்ந்தா என்ன, மக்கள் எக்கேடு கட்டு போனா என்ன, எங்களுடைய அரசியல் வியாபாரம் நடக்கணும் அப்படி சொல்லி இந்த அரசியல ஒரு முழு நேர வியாபாரமா இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நடிகர் விஜய் மாதிரியான நபர்கள் நான் சேஃபா இருந்தா போதும், செத்தவன் எக்கேடு கட்டு போனா என்ன, ஏன்னா முதல் 20 லட்சம் தரம் சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து அந்த 20 லட்சத்தை விஜய் வந்து நேரா வந்து கொடுப்பாரு அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, மாசம் 5000 கொடுப்பாங்களாம், மாசம் 5000 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறோம், அவங்களுக்கு எங்களோட காலேஜ் ஒண்ணு ஸ்கூல் ஒண்ணு இருக்குது, அங்க நாங்க அவங்களுக்கு படிப்புக்கான ஏற்பாடு செய்யறோம்னு சொல்லி இந்த அளவுக்கு தன்னை சேஃப்டி பண்றதுக்காக அது டெல்லியில போய் சரணடைஞ்சாலும் சரி, சிபிஐக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சாலும் சரி, இப்படி தன்னுடைய சுயநலம் மட்டுமே இருக்கும் போது இந்த இடத்துல ஒரு அரசு என்ன செய்யணுமோ அந்த இடத்துல ஒரு அரசு என்ன செய்யணுமோ அங்க பாதுகாப்பு பணியில, மக்களுடைய மீட்பு பணியில இனி இது மாதிரியான பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும். ஏன்னா இங்க ஒருத்தர ஒரு பிரச்சனை நடந்துச்சு, இப்ப விஜய் தரப்போ அதிமுக தரப்போ அடுத்து என்ன செய்யணும், மக்களுடைய பாதுகாப்புன்னு சொல்லி இந்த வரைக்கும் வாய் திறந்து பேசல, வீட்டை விட்டு வெளியில வரல. ஆனா இங்க தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சாங்க, இனி ஒவ்வொரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்தும் போதும் அதுக்கு இந்த கட்டுப்பாடுகள் இருக்கும், அந்த கட்டுப்பாடுகளுக்கு ஒத்துக்கிட்டா அதுக்கு உட்பட்டா மட்டுமே அடுத்த கூட்டங்களுக்கு அனுமதிக்கப்படும் சொல்லி இப்படி மக்களுடைய நலனை பேசக்கூடிய தமிழ்நாடு அரசு, திமுக அரசுக்கு மனமார்ந்த வாழ்த்து சொல்லலாம். இந்த இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த இந்த சம்பவம்ன்றது உண்மையாலே சரவடி சம்பவம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு, திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.